அட் இது ஆலிவ் ஆயில் தானே, இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, பயங்கரமான குட் ஃபேட் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா ஏன் நல்லது அப்படின்னு யாராவது டீடைலா சொல்லிருக்காங்களா? அதை நான் சொல்றேன் கேளுங்க. இது ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஹீரோ வில்லன் ரெண்டா பிரிச்சுப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வில்லனை பத்தி பாத்துருவோம். ரெகுலரா ரிஃபைண்ட் ஆயில்ல இருக்கிறது வந்து சேச்சுரேட்டட் ஃபேட், அதான் ஹார்ட்டுக்கு ரிஸ்க், அதனால தான் அவர் வில்லன். இப்போ நம்ம ஹீரோ இன்ட்ரோடக்ஷன். ஆனா ஆலிவ் ஆயில்ல இருக்கிறது மோனோ சேச்சுரேட்டட் ஃபேட். நம்ம வில்லன் ஏற்படுத்துற ப்ராப்ளத்தை, அதாவது கொலஸ்ட்ரால் கிளியர் பண்ணுவாரு, கிரியேட் பண்ண மாட்டாரு. அதனால தான் ஆலிவ் ஆயில் பெஸ்ட்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்மளோட ப்ரீ ஒர்க் அவுட் மீல் ரைஸ் அண்ட் எக்குக்கு பதிலாக இன்னைக்கு சிக்கன் எடுத்துக்கிட்டேன். கையோட போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் ஓட்ஸ் பனானாவே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. நான் பொதுவாக என்னோட ப்ரீ ஒர்க் அவுட் மீல சிம்பிள் கார்பா தான் வச்சுப்பேன், ஏன்னா ஒரு ரேபிட் எனர்ஜி பூஸ்ட்காக. நான் மீல முடிக்கிற கேப்ல நீ பாயிர விட்ட கண்டென்ட் நான் டயலாக் எழுதித்தரேன் அப்படின்னு கிறிஸ்டோ பார்த்து டயலாக் எழுத ஆரம்பிச்சிட்டான். பேக் ரியர் டெல்ட் பைசெப்ஸ் இன்னைக்கு தரமான அனுபவம் இருக்கு. ஆனா நேத்திக்கு பண்ண ஒர்க் அவுட்டுக்கே நான் சம்பவமான மாதிரி தான் இருக்கேன். இன்னைக்கு நமக்கு வெற்றிகரமான 6வது நாள் அவுட் ஆஃப் 30 days கம்பேக் சேலஞ்ச். ஜிம்முக்குள்ள காலை வச்சோம்னா முதல்ல கையை வைக்கிறது ஃபோம் ரோலர்ல தான். ஃபோம் ரோலர் ரோல் பண்ணிட்டு ஸ்ட்ரெச்சஸ், பட் வழக்கத்து மாறா இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெச்சஸ், ஏன்னா நேத்திக்கு பண்ண சம்பவம் அப்படி. ஃபர்ஸ்ட் புல்லப்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். புல்லப்ஸ் போட்டு இறங்கினதுல இருந்து உடம்பு செம வலி. நேத்து பண்ண ஒர்க் அவுட்டா இன்னைக்கு பண்ண ஒர்க் அவுட்டான்னு தெரியல. எதுக்கும் ஒரு ஸ்ட்ரெச்சஸ் போட்டு வைப்போம். ஸ்ட்ரெச்சஸ் போட்டு இன்னைக்கு செஷன் ஃபுல்லா எப்படி போச்சுன்னா, வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஸ்ட்ரெச்சஸ் ரிப்பீட் இப்படியே தான் போச்சு. சீரோ ட்ரைன் பண்ணும்போது ஃபார்ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க புல் பண்ணும்போது உங்க எல்போ வந்து உங்க பாடியை தாண்டிச்சுன்னா சூப்பர் ரேஞ்ச். அடுத்தது ரியல் டெல்ட்ல 5 செட் முடிச்ச உடனே மண்டெல்லாம் கிரிக்கல் விட்டு அங்கேயே மிஷின் மேலே சாஞ்சிட்டேன். அடுத்தது பைசெப்ஸ். பைசெப்ஸ் கிரிக்கல் எல்லாம் பறந்து போயிடுச்சு. லைட் வெயிட் வச்சு பார்பல் பண்ணி முடிச்சோன்னா வந்தது பாருங்க ஒரு பம்ப். சிம்பிள் கார்ப் லோட் பண்ண எனர்ஜி பூஸ்ட் அண்ட் மசில் பம்ப் வேற லெவல்ல இருக்கும். அந்த பம்போட சேர்த்து கேபிள் கால்ஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா பம்ப் பண்ணிட்டு 4 arms போட்டு இன்னைக்கு டேவே முடிச்சு விட்டாச்சு. அடுத்தது மினி போஸ்டிங் ரொட்டீன். இன்னைக்கு பண்ண ஒர்க் அவுட்டுக்கு மசில் எல்லாம் ஃபிளெக்ஸ் பண்ணி பார்த்து முடிச்சாச்சு. போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு வே புரோட்டீன் கிரியேட்டினையும் குடிச்சிட்டு இருக்கிற பொருள் எடுத்து வச்சுன்னு வீட்டுக்கு எஸ்ஐ ஆச்சு. வீட்டுக்கு வந்தோடனே நம்ம போஸ்ட் மீலான ஓட்ஸும் பனானாவும் சில்லுன்னு ரெடியா இருந்துச்சு. அதை அப்படியே சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு இன்னைக்கு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. இதே ஃப்ளோல 30 days கம்பேக் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்றதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு டே 7ல பார்க்கலாம். பாய்.